தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒளியிலே நடந்தால் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். முதலாவது நாங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம் ஆண்டவரே. சக மனிதர்களோடு கூட ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் விசேஷமாய் குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் ஆண்டவரே. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, ஒளியிலே நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஒளியிலே நடக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே ஒருவேளை பாவமாகிய இருள் உம்முடைய பிள்ளைகளை கவ்வி பிடித்து கொண்டு இருக்குமானால் இப்பொழுது ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த பாவ இருளுக்குள்ளே சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ ஆண்டவரே, பெற்றோரோ, உடன் பிறந்தவர்களோ ஆண்டவரே, யாராவது ஆண்டவரே பாவத்துக்குள்ளே அடிமையாக்கப்பட்டு இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தேவ சமூகத்துக்கு நேராக வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் வாழ்வடைவான் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒளியில் நடப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற கிருபையை தாங்க. ஆமாண்டவரே, அந்த ஜீவ ஒளியிலே ஒவ்வொருவருடைய குடும்பமும் இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவ ஒளியிலே நடக்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே ஒளியாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க. அப்பொழுது பாவம் உம்முடைய பிள்ளைகள் மேலே மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாய், குடும்பத்திலே ஐக்கியம் உள்ளவர்களாய், பாவமற்றவர்களாய் வாழ்ந்து சாட்சி நிறைந்த வாழ்க்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.